ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? திருப்தியுள்ள மனம். இருப்பதில் தன்னிறைவோடு இருக்கும் திருப்தி. இன்று மனிதன் மகிழ்ச்சியற்றவனாகவும் எதிர்காலத்தை குறித்த பயத்திலும் வாழ்வதற்கான காரணம் இருப்பதில் திருப்தி இல்லாததுதான். உங்களுக்கு என்ன தேவை? உங்களை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும்? உங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? உங்களை எந்த நிலையில் வைக்க வேண்டும்? உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்கள் பரலோக பிதாவிற்கு தெரியும். அவர் அப்படியே தன் திட்டப்படி உங்களை நடத்தி வருகிறார். நாளையை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்று நடத்துபவர் நாளையும் உங்களை நடத்துவார். இந்த நம்பிக்கையில் இருப்பதில் திருப்தியாக இருங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். அவர் சித்தம் செய்ய மாத்திரம் நாடுங்கள், பரலோகத்தை வாஞ்சியுங்கள். இன்று கிறிஸ்தவ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இன்று நீங்கள் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, உங்களை பல மடங்காக பெருக செய்ய போகிறார். அது இந்த மாதத்தில் தொடங்க போகிறது, அடுத்த வருடத்தில் சம்பவிக்க போகிறது என்று ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து எதிர்பார்ப்பை தூண்டுகிறார்கள். இதை நம்புபவர்கள் மாதம் தோறும் வருடம் தோறும் எதிர்பார்த்து சோர்வடைந்து ஏமாற்றம் அடைகிறார்கள். கடைசியில் உங்கள் காலத்தில் நடக்காது, பிள்ளைகள் காலத்தில் நடக்கும் என்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்போது தேவன் உங்களை வைத்திருக்கும் நிலைதான் ஆசீர்வாதமான நிலை. இருக்கிறதில் திருப்தி படுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். தந்திருக்கிறவைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுங்கள். வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். எல்லாவற்றிலும் எப்போதும் மனரம்யமாகவும் திருப்தியாகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தரும் மோட்டிவேஷன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோக வாழ்வை அடைவோம் என்பதுதான். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். அவருடைய அதிசயமான நடத்துதலை எண்ணுங்கள். உங்களால் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து திருப்திப்படுத்தி நடத்துவாராக. ஆமென்.